இந்த நாளிலும் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசிராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு குடும்பம் வளரணும் அப்படின்னா இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். பகலுக்குரியவர்களாகிய நாமோ, நம்ம எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவு வேணும். இந்த கடைசி காலத்திலே நிறைய குடும்பத்துல எங்க பிரச்சனை ஆரம்பிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விசுவாசம், விசுவாசத்துல பல சூழ்நிலை தடுமாற்றம். இரண்டாவது, அன்பு என்னும் மார்க்கவசத்தையும். ஒரு குடும்பம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரணும் அப்படின்னா விசுவாசத்துல நிலைத்திருக்கணும், அன்பு கூறுதலே உறுதியா இருக்கணும், நம்பிக்கை, ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசிராவையும் தரித்து கொண்டிருக்க கடவும். நிறைய குடும்பத்திலே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. அந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். நான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டுட்டேன், நான் மீட்கப்பட்டுட்டேன், என்னை இயேசு கிறிஸ்து கழுவி என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விசுவாசம், அன்பு, ரட்சிப்பு, இந்த 3 பாயிண்ட் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் போது பிசாசால தொடர முடியாது. நம்முடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு நம்மளை மீட்டெடுக்கிறார். அந்த ரட்சிப்பு. இரண்டாவது, அன்பு என்னும் மார்க்கவசம். எந்த சூழ்நிலையும் சரி அன்பு கூற ஆயத்தமா இருக்கணும். 100க்கு 100 கர்த்தருடைய பிள்ளைகள் அன்பு கூறணும். இந்த கடைசி காலத்திலே அன்பு கூறிய ஜனங்களை பார்க்க முடியல. எல்லா சூழ்நிலையிலும் அன்பு கூற வேண்டும். தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். பிதாவாகிய தேவன் அன்பா இருக்கிறார், குமாரன் அன்பா இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர், அவர் பேர் அன்பின் ஆவியானவர். நியாயப்பிரமாணம் முழுவதும் அன்பிலே தொகையா அடங்கியிருக்கு. யாக்கோபு 2:8 உன்னை போல பிறனை நேசி, ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றினால் நாம் நன்மை செய்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே 2 கற்பனை தான். முதல்ல தேவன்ட்ட அன்பு கூறணும், இரண்டாவது உன்னை போல பிறனை நேசிக்கணும். அன்பு கூறும்போது தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சிறாவை தரித்து கொண்டிருக்க கடவோம். இப்படி நம்ம வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசு தொடர மாட்டான். ஹல்லேலூயா.